எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நான் வீட்டு வேலை பார்க்குறேன். என்னென்னா எனக்கு கொஞ்சம் பயம், இது விஜய்க்கு ஏதாவது ஆகிடுமோன்னு. என்னென்னா, ஆளானப்பட்ட எம்ஜிஆர் ஐயாவை துப்பாக்கியில் சுட்டாங்க. அதுக்கு மேலே இரும்பு பெண்மணிங்கிற ஜெயலலிதா அம்மாவை ஆஸ்பத்திரியில் வச்சு கொண்டாங்க. அப்புறமா அவங்களெலாம் தாண்டி ஒரு மனுஷன் எதிர்த்தாப்புல அவரை தூக்கி வச்சு என்னென்னமோ பண்ணி அவரையும் கொண்டு விட்டாங்க. அடுத்த கட்டத்தில் இவர் தான் இருக்கார். இனிமே பார்த்து பத்திரமா இருங்கண்ணே. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கெல்லாம். நீங்கள் பத்திரமா இருக்கணும். எனக்கு தெரில, நான் எந்த அரசியலுக்கும் சப்போர்ட் பண்ணணுன்னு நினைக்க மாட்டேன். பட்டு இவங்க பண்ணுற கொலைக்கார ஆட்சிக்கு நீங்களும் பலியாயிடக்கூடாது. ஏன்னா எப்படியாப்பட்ட மனுஷன் செத்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிறாங்க. ஒரு தகவலும் ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது. நாங்களாம் ஏமாத்துறோம். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க. இவரை நக்கீரன் சொன்னார், விஜய் தோற்று போயிட்டால் சின்ன பசங்கள்லாம் இருக்குது, ஏதாவது ஆகிடும் அப்படின்னாரு. அவர்கிட்ட தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐயா, நீங்களே ஒரு கட்டத்தில் ஏற்றிங்கன்னா உங்களையும் போட்டு சொல்லிடுவாங்க. அதனால் நீங்களும் பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. எது நடந்தாலும் நம்மளுக்கு சோறு உழைச்சாதான். அவங்க வாங்குகிற எல்லா சலுகைக்கும் நம்ம தலையில் வட்டி வரின்னு விழுந்துடும். கவனமாக இருங்க. நான் இதில் யாரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. எந்த அரசியலையும் எனக்கு ஒரு இது இல்லை. பட் நான் பார்த்து வளர்ந்த அரசியலில் பார்த்த வரைக்கும் இப்படிலாம் நடந்திருக்கு. கொஞ்சம் கவனமாக இருங்க. நன்றி.